இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சரி பாட்டி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா. சித்தப்பா, மில்ல ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். நீங்க நாளையில இருந்து பாத்துப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏதாவதுன்னு எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா. கரிகாலம் கூட வர்றதுனால தான் உன்னை இப்ப சென்னைக்கே அனுப்பி வைக்கிறேன். பார்த்து அனுசரிச்சு அவன் கூட குடும்பம் நடத்துற வழியை பாரு. கரிகால மாதிரி ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவன் மனசு நோகாத மாதிரி நீ நடந்துக்கும். அதான் உனக்கு நல்லது. நான் பாத்துக்கிறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சித்தப்பா. சொன்னதெல்லாம் உன் மனசுல இருக்குல்ல, உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத. நீ நல்லா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அது எப்பவும் உன் மனசுல இருக்கட்டும், புரியுதா? சரி பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். உடம்பு பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு சரி, வாங்க. வரோம் பாட்டி. வரேன் வானதி. போயிட்டு வாங்க. சரி சித்தப்பா, வரோம் பா. நந்தினி, இந்த பேக் அவங்கள போய் விட்டு வந்துடுறேன். சரி போப்பா, சித்தி வரேன். போய் அனுப்பிட்டு வா. சரி வானதி. என்ன மாமா? அந்த புடலங்க தோட்டத்துக்கு போகணும்னு சொல்லிருந்தல. ஆமா. ஆமா, அத தோட்டம்னு சொல்லுவாங்களா இல்ல தோப்புன்னு சொல்லுவாங்களா? ஐயோ, எப்படி சொல்லுவாங்கன்னே தெரியலையே. எதுக்கு மாமா இப்ப அத கேக்குறீங்க? இல்ல, காலையில அங்க போய் பாத்துட்டு வந்துடலாம். சரியா? ஐயோ, இவரு வீட்லயே அவ்வளவு கேள்வி கேட்டாரு. இதுல தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனா கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. நாம வேற பதில் சொல்ல தெரியாம உளறி மாட்டிக்கிட்டா கொன்னா பிறகு திட்டுவாரே. ஏய் வானதி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? காலையில போலாம்ல? இல்ல மாமா, காலையில கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு என்ன இம்பார்ட்டன்ட் வேலை இருந்தாலும் அதை ஒத்தி வச்சிரு. நாளைக்கு காலையில அங்க போறோம். நீ ரெடியா இரு. நாளையோட என் கதை முடிய போகுது. இப்ப என்ன பண்றது? பேசாம அருணாச்சலம் தாத்தா கிட்ட கொண்டு போய் விட்டுறலாம். அவர்தான் இதுக்கு சரியான ஆளு. என்னக்கா, ஐபேட் விஷயத்துல அருள் வானதி மேல பயங்கரமா கோவம் ஆயிட்டான். அவங்க ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு சொன்ன. அவங்க ரெண்டு பேரும் என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சுமூகமா பேசிக்கிறாங்க. உன்னால அவங்கள பிரிக்க முடியாது போல இருக்க. வாய மூடுற மலமாடு. ஒரு வேலையை உருப்படியா செய்ய துப்பில்லைனாலும் எதுவும் முடியாது நடக்காதுன்னு மட்டும் பேச வந்துரு. எருமை எருமை. அவங்கள எப்படி பிரிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரமே பிரிச்சு காட்டுறேன். சிசிடிவி கேமரா இருக்கு. ரொம்ப நாளா வைக்கணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வைக்கல. என்ன விஷயமியா? அது ஒண்ணு இல்லண்ணே, எனக்கு போன மாசம் 24ஆம் தேதி இந்த கோயில்ல என்ன நடந்துச்சுன்னு விவரம் தெரியணும். எதுக்கு கேக்குறீங்க? அன்னைக்கு என் பொண்ணு கரிகாலன் அருள் எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிற விவரம் தெரியணும். அதுக்காகத்தான். இதே விஷயத்தை தான் 2 நாளைக்கு முன்னாடி வக்கீல் வந்து கேட்டுட்டு போனாரு. வக்கீலா? ஆமா, அவர்கிட்டயும் சிசிடிவி இல்லைங்கிற விஷயத்த சொல்லி அன்னைக்கு இங்க ஒரு பையன் நெட்ல இந்த கோயிலை பத்தி போடுறதுக்காக வீடியோ எடுத்தான். அதை சொல்லி அந்த பையன் அட்ரஸையும் கொடுத்து அனுப்புனேன். அண்ணே, அந்த வக்கீல் அந்த வீடியோ எடுத்த பையன், அவங்க 2 பேர் விலாசமும் வேணும். ரிஜிஸ்டர்ல இருக்கு, இருங்க நான் எடுத்துட்டு வரேன். சரிண்ணே. ஏய், இதை கண்டுபிடிக்காம விட போறதில்லடா. உன்ன மாதிரி மோசமான கேவலமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. நான் உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு தானே ஊரை விட்டு இந்த வேலைக்கு வந்தேன். அது தெரிஞ்சும் என் கூட வந்தே ஆகணும்னு பிளான் பண்ணி நீ நினைச்சதை சாதிச்சிட்டல. இல்ல நந்தினி, இங்க பாரு, நீ என் கூட ஊருக்கு வேணா வந்திருக்கலாம். ஆனா என் கூட நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இனி இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நான் யாரோ. நான் எங்கேயாவது போய் தனியா என் வேலையை பாத்துக்கிறேன். நீ எங்கேயாவது போய் தொலை. ஆனா என் கண்ணை மட்டும் பட்டு தொலைக்காத. தெரியாத ஊர்ல நீ தனியா எங்க போவ? எங்கேயும் போய் தொலைக்கிற, அது ஏன் பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன். நீ என் கூட வரக்கூடாது. எனக்கு அதுதான் வேணும். உடனே எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி உன் கூட இல்லங்கறத சொல்லி ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணி என் கூட இருக்கலாம்னு நினைச்ச நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது சொல்லிட்ட.
ஆட்டோ. அண்ணா வேலைச்சேரி வரைக்கும் போகணும். போலாமா? உட்காருங்க. போங்கண்ணா. அம்மா, ஐயோ, கரிகாலன் ஒரு வேலை ஏதாவது சொல்லியிருப்பானோ? இப்ப என்ன பண்றது? சொல்லுமா. அம்மா, சென்னைக்கு போயிட்டியாடா? வந்தாச்சுமா. அம்மா உன்கிட்ட கோவமா பேசுனதையெல்லாம் மனசுல வச்சுக்காத நந்தினி. கரிகாலனும் நீயும் ஒன்னா இருக்கணும் தான் அம்மா அப்படியெல்லாம் பேசினேன். கரிகாலம் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதெல்லாம் வரம்மா. அதையே நந்தினி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நம்ம கையில இருக்கிறப்போ நம்ம கையில இருக்கிறதோட மதிப்பு தெரியாம தொலைஞ்சதுக்கு அப்புறம் அதோட மதிப்பு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? கரிகாலம் உனக்கு அப்படிதான். உன் பக்கத்துல இருக்கிறதுனால அவனோட மதிப்பு உனக்கு தெரியல. அவன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும்டா. அவன் உன்னை எப்படியெல்லாம் பாத்துக்கிறான்னு உனக்கே தெரியும்லம்மா. நீயும் அவன் மனசறிஞ்சு அவன் மனசு கோணாம நடந்துக்கோடா. அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. சரி, கரிகாலங்கிட்ட போனை கொடுமா. அம்மா என்ன கரிகாலன் கிட்ட போனை கொடுக்க சொல்லுது? அப்போ கரிகாலன் போன் பண்ணல, அம்மாவை தான் போன் பண்ணிருக்கு போல. ஆனா கரிகாலன் என் கூட இல்லங்கிற விஷயம் அம்மாக்கு தெரியக்கூடாது. இப்ப என்ன பண்றது? மா, நந்தினி. அம்மா, கரிகாலங்கிட்ட போனை கொடுன்னு சொன்னேன். கரிகாலன் வந்த அசதியில படுத்து தூங்கிட்டாமா. எழுப்பி வேணா போனை கொடுக்கட்டுமா? வேணாமா, அசதியில தூங்குற புள்ளைய எழுப்ப வேணாம். அவன் தூங்கட்டும் நல்லா. நான் காலையில உனக்கு போன் பண்றேன். என்ன? அம்மா உன்கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரிகால மனசு கோணாம நடந்துக்கோ. நான் நாளைக்கு கூப்பிடுறேன். வச்சுட்டா? சரிம்மா, பாத்துக்கிறேன். சரிம்மா. அப்பாடா, நல்ல வேலை கரிகாலன் தூங்குறான்னு சொன்னதும் அம்மா விட்டுருச்சு. எப்படியோ இப்ப சமாளிச்சாச்சு. கரிகாலன் விஷயத்துல ரெகுலரா அம்மாவை சமாளிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு யோசிக்கணும்.